கரூரிலே அந்த கோரமான துக்கமான சம்பவம் நடைபெற்று 40 அப்பாவி உயிர்கள் பலியாகி கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் கடந்து விட்டன. எங்களுக்குத்தான் அது 24 மணி நேரங்கள். அந்த உயிர்களை இழந்த உறவுகள் மற்றும் அவர்களுடைய சொந்தங்களுக்கு அது ஒரு யுகம் போலத்தான் இருந்திருக்கும். இன்னும் அவர்கள் அந்த யுகத்தை கடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கண்ணீரஞ்சல்களையும் செலுத்தி கொண்டு இன்றைய பகுதிக்கு செல்வோம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். கடந்த சனிக்கிழமை கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரை கூட்டத்திலே இடம்பெற்ற கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவர்களின் உயிரிழப்புக்கு காரணம் அவர்களுடைய டீஹைட்ரேஷன், மூச்சு திணறல் மற்றும் அவர்களுடைய உடல் உபாதைகளினால் ஏற்பட்டிருக்கிறது என்று தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயிரிழப்பிற்கான காரணங்கள் யார், பிரதான சூத்திரதாரி யார், என்னென்ன காரணங்கள் என்பதைத்தான் தற்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள். பற்பல ஊடகங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. விவாதங்கள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அன்று சனிக்கிழமை இரவு கரூரிலிருந்து வெளியேறிய வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலே செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அவர் நேரடியாக சென்னை திரும்பி சென்றுள்ளார். செல்லும் வழியிலே அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இதற்குரிய அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். இன்று இறந்தவர்களுக்கான ஒரு நிவாரணத் தொகையை அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக உயிரிழந்த ஒருவருக்கு 20 லட்சம் பணப்பெறுமதியை அளவிலான இதை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 20 லட்சம் இந்திய ரூபாய்கள். அதிலே கிட்டத்தட்ட 40 பேர் என்று பார்க்கும்பொழுது ஒரு 8 கோடி ரூபாயை இதற்காக ஒதுக்கியுள்ளார். ஸோ இந்த பணத்தை என்ன சொல்வது, இப்படி ஒதுக்குவதற்கு பதிலாக முன்னெச்சரிக்கைகளாக அங்கே கூட்டத்தை நடத்தும் பொழுது அவர்களுக்குரிய தண்ணீர் வசதிகள், உணவு வசதிகள் என்று செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் பொதுவான கருத்து. தற்பொழுது விஜய் அவர்கள் 20 லட்சம், தமிழ்நாடு அரசு 10 லட்சம், அதை தவிர மத்திய அரசு ஒரு 2 லட்சம் ஒதுக்கியுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் அளவான பணம் தற்பொழுது இழப்பிற்கும் அவரது குடும்பங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. இதுதான் தற்பொழுதைய இறந்தவர்கள் தொடர்பான அப்டேட். இது தவிர இந்த இறந்தவர்களின் முழு பெயர் விபரங்களையும் தற்பொழுது அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக ஒருவர் ஈரோட்டிலிருந்தும் வந்திருக்கிறார். ஸோ அங்கிருந்த கூட்டமானது கரூரை சுற்றி மட்டுமல்ல, அங்கு பக்கத்தில் இருந்த மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பது இது தெளிவாக தெரிவிக்கின்றது. ஸோ இந்த கூட்டத்தின் அதிகரிப்பானது இப்படி காலதாமதம் செய்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று தான் தற்பொழுது பொதுவாக கருத்து தெரிவிக்கின்றது. குறிப்பாக 8:45 தான் அன்று காலை அவர் நாமக்கல் கூட்டத்திலே பேசுவதாக அவர்களுடைய அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் விஜய் அவர்கள் காலை 8:45 தான் சென்னையிலிருந்தே புறப்பட்டிருந்தார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அவர் நாமக்கல்லிலே சென்று அங்கு பேச்சை நடத்தி பின்னர் கரூருக்கு வந்து சேர்வதற்கு கிட்டத்தட்ட இரவு 7 மணி ஆகிவிட்டது. அவர் 7:12 போல தான் கரூரிலே தனது பேச்சை ஆரம்பித்திருந்திருக்கிறார். இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பாகவும் நேர கால ஒழுங்குகள் தொடர்பாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அவர்கள் கேட்டிருந்த அனுமதி உடைய கடிதமானது தற்பொழுது ஊடகங்களில் பரவலாக சர்க்குலேட் ஆகி கொண்டு வருகிறது. அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கும் முக்கியமான விடயம் என்னவென்றால், தாங்கள் 10,000 அளவான மக்களை எதிர்பார்ப்பதாகவும் அதை தவிர அவர்கள் ஒரு நேரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கரூரில் கூட்டம் பின்னேரம் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தான் அவர்களுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வரும் தகவல்கள், நேரடி சாட்சிகள் மற்றும் அங்கே நேரடியாக ஊடகவியலாளர்கள் சென்று கேட்டிருந்த கருத்துக்களின்படி காலையிலிருந்தே கரூரிலே அந்த இடத்திலே மக்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். ஸோ காவல்துறையானது என்ன காரணத்துக்காக அவர்களை ஒரு 3 மணிக்கான கூட்டத்திற்கு காலையில் இருந்தே அனுமதித்திருந்தது என்பதுதான் இப்போ இங்கே இருக்கும் மிக முக்கியமான கேள்வி. அவர்கள் காலையிலேயே அதை தடுத்திருந்தால் மக்கள் காலையிலேயே அந்த வெயிலிலே உணவருந்தாமல் நீரருந்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கும். ஸோ நீண்ட நேரமாக காத்திருந்த ஒரு காரணம்தான் இந்த அவர்களது உடலை இப்படியான ஒரு சம்பவத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர குறிப்பாக விஜய் 3 மணியிலிருந்து 10 மணி வரை என்று நேரத்தை கேட்டிருந்தார். ஸோ அவர் சொன்ன நேரத்தின்படி வந்திருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நேரமாக ஆகத்தான், அதாவது அவர்கள் அங்கிருந்த சில கடை உரிமையாளர்கள் மற்றும் நேரடி சாட்சியங்கள் தெரிவித்த கருத்துக்களின்படி
ஒரு மதியம் தொடக்கி மாலை வரை பெரிதாக ஒரு 4000 5000 அளவிலான மக்கள் தான் அங்கே குவிந்திருந்ததாகவும் நேரம் செல்ல செல்லத்தான் அங்கே மக்கள் கூட்டம் அதிகரித்திருந்ததாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஸோ அவர் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு வந்திருந்தால் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் உள்ளே அவர் பேசி முடித்துவிட்டு சென்றிருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தகவல்கள், ஒரு கருத்து தான் கடும் விமர்சனமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிலர் தெரிவிக்கின்றார்கள் அவர் வேண்டுமென்றே அந்த கூட்டத்தை அதிகரிப்பதற்காகவே இப்படி காலதாமதப்படுத்தியதாகவும், அதிக அளவான கூட்டத்தை தான் காட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் இப்படி காலதாமதமாக வந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அவர் செல்லும் கூட்டங்களிலெல்லாம் பெரும்பாலும் அவர் பேசுவது மிக குறைவு, ஒரு 8 நிமிடம் 10 நிமிடம், குறிப்பாக கரூரிலே ஒரு 3 நிமிடம் தான் பேசியிருந்தார். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்திலே அவர் பேச்சினால் அந்த அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தையோ எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு செய்தியை கொடுப்பதை விட அங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை காட்டித்தான் தன்னுடைய சக்தி, தன்னுடைய பவர், தன்னுடைய எழுச்சியை காட்ட விரும்பி இருக்கிறார் என்று சில பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஸோ அந்த முயற்சி தான் தற்பொழுது அவருக்கே ஒரு வினையாக மாறி இருக்கிறது போல தெரிகிறது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலினால் இப்பொழுது உயிரிழந்திருப்பதானது தேசிய அளவில் மட்டுமில்லை, சர்வதேச அளவிலே இந்த சம்பவம் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவின் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு பிரபலியமான ஊடகமான DWவில் இந்த சம்பவத்தை ஒரு செய்தியாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தற்பொழுது யூடியூப்பிலும் நிறைய அதிகளவானவர்களால் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், நேற்று அதாவது சனிக்கிழமை நள்ளிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு நேரடியாக சென்று அங்கு உயிரிழந்தவர்களையும் சந்தித்து அவர்களுடைய உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி வந்திருந்தார். அதை தவிர அவர் அங்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தி அந்த சந்திப்பிலே இப்படி ஒரு கமிஷன் ஒன்றை அமைக்கப் போவதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். அதன் ரீதியில் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் ஒருவர் அடங்கிய குழு ஒரு கமிஷன் ஒன்றை அமைத்திருக்கின்றார். அந்த கமிஷன் தான், இப்படிப்பட்ட ஒரு கமிஷன் தான் அன்றைய 2021க்கு முன்னரான அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான விசாரணையை நடத்துவதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அதே நீதியரசர் தான் தற்பொழுது இந்த கமிஷனிலும் இருக்கிறார். ஸோ இப்படி இதிலே என்ன மாதிரியான உண்மைகள் வெளியிடப்படும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் ஏற்கனவே நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, கரூருக்கு விஜயம் செய்து அங்கு மேற்பார்வை செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு, அதாவது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றும்படி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தினால் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்காது என்றும் இதை மத்திய அரசு கையாளுகின்ற CBIயிடம் கொடுக்கும்படியும் விஜய் தரப்பு இப்பொழுது நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. குறிப்பாக விஜய் மத்திய அரசாங்கத்தை கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சித்து வந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்டு விமர்சித்திருந்தார். இவர் தற்பொழுது அவரே மத்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள CBIயை நாடியுள்ளார், இந்த விசாரணையை நேர்மையாக நடக்க வேண்டும் என்று கோரி. இதை தவிர இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எப்படி கையாள்கிறது என்பதைத்தான் தற்பொழுது பார்க்கும்போது ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இறந்தவர்களுக்கான அனுதாபங்களை தெரிவிக்கிறார்கள். இருந்த போதும் அவர்கள் என்ன சொல்லுவது, இந்த சம்பவத்தில் விஜயை குறிவைக்க வேண்டாம் என்றும் கார்னர் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் பொதுவாக எதிர்க்கட்சிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் விஜய்க்குரிய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் தான் இருக்கின்றன. அவர் எந்தவித தவறும் செய்யவில்லை என்ற ரீதியில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானும் அவர் தன்னுடைய தம்பி இப்படி ஒன்று நடந்திருக்கக்கூடாது என்ற ரீதியில் தான் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இப்படி பார்க்கும் பொழுது இந்த அசம்பாவிதம், இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றதுக்கு யார் பொறுப்பேற்பது என்பதுதான் இப்பொழுது மிகக்குரிய கேள்வி. இது ஒரு கூட்டு பொறுப்புக்குரிய சம்பவம். அதாவது இதற்கு காரணம் விஜய் தலைமையிலான தாவேகா, அவருடைய தொண்டர்கள், அரசாங்கம், காவல்துறை என்று அனைவரும் இதை கூட்டு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. அதாவது இது மேன்மேட் டிசாஸ்டர் என்று தான் சொல்ல வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அசம்பாவிதம். இதை தவிர்த்திருக்க முடியும், இலகுவாக தவிர்த்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்வது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன், மிகப்பெரிய ஒரு பாடம். ஆனால் இதற்கு கொடுத்த விலை தான் அதிகம். 40 அப்பாவி உயிர்களின் விலை கொடுத்து தான் இந்த பாடத்தை கற்க வேண்டி இருக்கிறது. இனிவரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் இப்படியான கூட்டங்களை நடத்தும் போது கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதை தவிர நீதிமன்றங்கள் இதில் நேரடியாக தலையிட்டு சில கைட்லைன்ஸை வழங்க வேண்டும்.
இப்படியான கூட்டங்களுக்கு எப்படியான புரோட்டோகால்ஸ் கைட்லைன்ஸை பின்பற்ற வேண்டும் என்பதிலும் கவனமாக குறியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நீதிமன்றங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஸோ இனிவரும் காலங்களில் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். இதை தவிர உங்கள் தாவேக்காவின் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. விஜய் தொடர்பாக விஜயை இந்த வழக்கில் சேர்த்துள்ளார்களா இல்லையா என்று தெரியவில்லை, உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஸோ இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் எப்படியான டெவலப்மெண்ட்ஸ் இதில் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.